வெண்முரசு. கிராதம் 34. வாசிப்பது சந்தீப். விண்ணொளியால் ஆன ஜலதம், கொந்தளிப்புகளால் ஆன தரங்கம், கொப்பளிக்கும் அலைகளால் ஆன கல்லோலம், நீலநீர் ஊசலாடும் உத்கலிகம், சிலிர்த்து விதிர்க்கும் குளிர்பரப்பாலான ஆர்ணவம் ஆகிய 5 ஆழங்களை அர்ஜுனன் கடந்து சென்றான். 6வது ஆழமான ஓர்மிகத்தில் மூழ்கிய பெருங்கலங்கள் அன்னைமடியில் துயிலும் மதலைகள் என மெல்ல ஆடிக்கொண்டிருந்தன. 7வது ஆழமான தரளம் கரிய நீர்க்குமிழி ஒன்றின் பரப்பு போல மாபெரும் விழியொன்றின் வளைவு போல மெல்ல அதிர்ந்து கொண்டிருந்தது. நீருக்குள் அவனை ஆழ்ந்து மேலும் ஆழ்ந்து அழைத்துச் சென்றனர் நாகர்கள். ஆழத்தை அறியுந்தோறும் அவன் உடல் எடை கொண்டபடியே சென்றது. எடை மிகுந்தோறும் இறுகி சுருங்கி ஒளிகொண்டது. பாதரசம் போல ஆயிற்று அவன் குருதி. ரசம் உறைந்து ஒளிரும் உலோகமென உடல் கொண்டான். அவன் நகங்கள் மீன்விழிகளென்றாயின. அவன் உள்ளம் உடலுக்குள் செறிந்து ஒளிகொண்டு பிறிதொரு விழி என ஆகியது. தரளத்தின் மென்பரப்பை மெல்ல கைகளால் தொட்டுத் திறந்து அவனை உள்ளே அனுப்பினர். அவனுக்குப் பின்னால் ஒளிக்குமிழி வாயில் மூடியது. அப்பால் அவன் வருணனின் மாளிகையைக் கண்டான். நோக்கு நிலைக்கு நெஞ்செழிந்து நெடுநேரம் அப்படியே மிதந்து கொண்டிருந்தபின் அதை நோக்கிச் சென்றான். முற்றிலும் நீராலானது. அதன் 108 அடுக்குகளும் 1008 உப்பரிகைகளும் 10,008 சாளரங்களும் செழித்து கிளையும் இலையும் விரித்து குமிழிகளையும் மலர்களையும் சூடி நின்றிருக்கும் நீர்ச்செடிக்குவை என நின்று நெளிந்து கொண்டிருந்தன. மிதந்து அணுகிய அர்ஜுனனை 7 வாருணிகர் வந்து எதிர்கொண்டு அழைத்துச் சென்றனர். வாருணிகர் நெளியும் நீரிடலும் நீல விழிகளும் கொண்டிருந்தனர். அவர்களின் சிறகுகள் நீரலைகள் போல நீருக்குள் மிதந்து பறந்தலைந்தன. பெருமாளிகையின் முதல் வாயிலை அவர்கள் சுட்டுவிரலால் தொட்டதும் நீர்க்குமிழிப் படலமென வண்ணச்சித்திரம் காட்டி நின்றிருந்த அது உடைந்து திறந்து அவர்களை உள்ளே விட்டது. பின்பக்கம் மீண்டும் அது குமிழியென மூடிக்கொண்டது. அவனை நோக்கி சிரித்த வாருணிகன், இவையனைத்தும் குமிழிகளே என்றான். நீர்க்குமிழிகளே, நீருக்குள் கடினமானவை என்றான் இன்னொருவன். அவன் கைகளைப் பற்றி அணுகிய இன்னொரு வாருணிகன், இந்த மாளிகையே நீர்க்குமிழிகளாலான நுரை என்றான். நீங்கள் நோக்குவது நுரையின் ஒரு பகுதியை. 18 லட்சம் குமிழிகள் கொண்டது இந்நுரை படலம் என்றான் ஒருவன். குமிழிகள் அனைத்திலும் ஒரே தருணத்தில் தோன்ற இயன்றவர் என் தலைவர் என்றான் பிறிதொருவன். வருக என அவனை அழைத்துச் சென்றனர். நீர்க்குமிழியின் உட்பக்கமென சுவர்களில் வண்ணச்சித்திரங்கள் இழுபட்டும் சுருண்டும் அசைந்த அறைக்குள் சென்றதும் அவனை 3 மைந்தர் எதிர்கொண்டழைத்தனர். வருக இளைய பாண்டவரே. நான் மேற்றிசைத் தலைவரின் மைந்தனான சுஷேணன். இவர்கள் என் இளையோரான வந்தியும் வசிஷ்டனும். உங்களை எதிர்கொண்டழைக்கும்படி அரசரின் ஆணை என்றான் மூத்தவன். வாருணர்களை வணங்குகிறேன் என்றான் அர்ஜுனன். நாங்கள் எங்கள் தந்தைக்கு அமைச்சர்களாகவும் இங்கு அமைந்துள்ளோம் என்றான் சுஷேணன். நீங்கள் இங்கு வந்தது ஏன் என நாங்கள் அறியலாமா என்றான் வந்தி. நான் வருணனை வென்று செல்ல வந்துள்ளேன். திசைத் தெய்வங்களை வெல்லாமல் திசைமயத்தில் அமர இயலாதென்று உணர்ந்துள்ளேன் என்றான் அர்ஜுனன். இளவரசே, நீங்கள் வென்று கடக்க விழையும் வருணன் யார் என்றான் சுஷேணன். ஏனென்றால் இங்கு 3 வருணர்கள் உள்ளனர். அர்ஜுனன் திகைப்புடன் நோக்க வசிஷ்டன் புன்னகையுடன் சொன்னான், இளவரசே, காசிய பிரஜாபதிக்கு அதிதியில் பிறந்த 12 மைந்தர்களில் ஒருவர் முதல் வருணன். தாதா, ஆரியமான், மித்ரன், சுக்ரன், அம்சன், பகன், விவஸ்வான், பூஷா, சவிதா, துவஷ்டா, விஷ்ணு ஆகியோருடன் வருணனும் விண்ணில் ஒரு மீன் என பிறந்தார். ஒளியுடன் பெருவெளியில் திகழ்ந்தார். திசைகளை பிரம்மன் படைத்தபோது மேற்குக்கு அவரை தலைவனாக்கினார். பின் 7 கடல்களை பிறப்பித்தபோது அவற்றின் முடிவிலா அலைகளை ஆள்பவராக ஆக்கினார். நான் ஆதித்யனாகிய வருணனின் மைந்தன். நான் தொல்லரசனாகிய வருணனின் மகன் என்றான் வந்தி. புலக பிரஜாபதிக்கு க்ஷமை என்னும் மனைவியில் பிறந்தவர் கர்த்தம பிரஜாபதி. பொறுமையின் மைந்தர். ஒருவரியான் சகிஷ்ணை என்னும் உடன்பிறந்தார் கொண்டவர். வளத்தான் இடமும் பொறுத்தாள் வலமும் நிற்க பெருந்தவம் செய்து பிரஜாபதி என்றானவர். தவம் செய்கையில் புகை எழக்கண்டு நெருப்பென எண்ணெய் விழுதிறந்தார்.
தொலைவில் ஒரு புகை எழக் கண்டார். அதன் சுருள்களை ஒரு மங்கையின் கூந்தல் என அவர் உள்ளம் எண்ணியது. அக்காமம் அவளை உருக்கொள்ளச் செய்தது. இடைத்திரண்டு முலை முகிழ்த்து முகங்கொண்டு அவள் எழுந்தாள். அவளை அவர் தூம்ரை என்றழைத்தார். அவளைக் கூடி அவர் ஒரு மைந்தனைப் பெற்றார். தூயவனாகிய அவனை அவர் சுசித்மான் என அழைத்தார். ஒளி ஊடுருவும் உடல் கொண்டிருந்தான் அம்மைந்தன். கங்கைக்கரையில் அவன் இளையோருடன் நீராடச் சென்றபோது அலைகளில் மூழ்கி மறைந்தான். உடன் சென்றோர் அஞ்சி ஓடிவந்து கர்த்தமரிடம் அச்செய்தியை சொன்னார்கள். அவர் அப்போது வேள்வியில் இருந்தார். எடுத்த நெய்க்கரண்டியை வானில் நிறுத்தி, இக்கணமே என் மைந்தன் திரும்பி வரட்டும் என ஆணையிட்டார். கங்கை வழியாக கடலுக்கு சென்று விட்டிருந்தான் சுசித்மான். கர்த்தமரின் ஆணையை தேவர்கள் கடலரசனிடம் வந்து சொன்னார்கள். பிரஜாபதியின் ஆணை. அவரால் சொல்லப்பட்ட வேதச்சொல் முழுமையடையவில்லை. அது முழுமையடையும் வரை இப்புவியில் எதுவும் பிறக்க முடியாது என்றனர். ஆழிவேந்தன் அம்மைந்தனை இரு கைகளாலும் அள்ளி எடுத்தான். தான் ஒரு முதலை என உருக்கொண்டு தன்மேல் அவனை ஏற்றி கங்கை வழியாக நீந்தி கர்த்தமரின் வேள்விச்சாலையை வந்தடைந்தான். நீர்மணி மாலைகளையும் பவள ஆரங்களையும் மைந்தன் அணிந்திருந்தான். சங்குகளால் வளையலும் அருமணிகள் பதிக்கப்பட்ட முடியும் கொண்டிருந்தான். மைந்தனை அள்ளி அணைத்த கர்த்தமர் அவனை வரமென வந்தவன் என்னும் பொருளில் வருணன் என்றழைத்தார். கடல்களை அவன் ஆள வேண்டுமென ஆணையிட்டார். அந்த ஆணையின்படி 7 கடல்களின் அரசனென ஆனான் வருணன். இளமைந்தனாகிய வருணன் முதிர்ந்து முடிசூடி பாரத வருஷத்தின் மேற்கு திசையை முழுதாண்டான். மேற்குக் கடல்களின் அலைகள் அவன் சொல்லுக்கு கட்டப்பட்டன. அவன் கையசைத்த திசைகளில் கடற்காற்றுக்கள் வீசின. அவன் ஆணைப்படி 10,000 நாவாய்கள் கடல்களின் மேல் ஏறி அயல் நிலங்களை சென்றடைந்தன. கடற்பறவைகள் போல துறைநகரங்களில் அவன் கலங்கள் சென்றடைந்து பாய்விரித்து மீண்டன. தனித்த நிலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அயல் மகரந்தங்களுடன் வந்தன அந்த கலங்கள். ஒவ்வொரு குலத்துக்கும் பிற குலத்திலிருந்து குருதியுடன் விந்தைப் பொருட்களுடன் புத்தறுதல்களுடன் அவை சென்று சேர்ந்தன. அவனை கடல்களின் அரசன் என்று சூதர் பாடினர். மொழிகளை ஆள்பவன் விழியெட்டா நெடுந்தொலைவுகளை சுருட்டிக் கையிலொரு பாசக்கயிறெனச் சூடியவன். காற்றுகளை அறிந்தவன். நீர்வழியில் இருந்து மழை கொண்டு மண்மீது பரவும் பருவக் காற்றுகளின் தேவன். வான்மழைகளை வகுப்பவன். நாற்பருவங்களை நிலைநிறுத்துபவன். அவனுக்கு கடல்முகங்கள் தோறும் ஆலயங்கள் அமைத்தனர். அங்கே அவன் செதிலெழுந்து முதலைமேல் அமர்ந்து பலிகளைப் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு அளிக்கப்படும் அவை காரண வரும் இந்திரனுக்கும் நாளென வரும் கதிரவனுக்கும் சுவையென வரும் சோமனுக்கும் நோயென்றும் மருந்தென்றும் வரும் அஸ்வினி தேவர்களுக்கும் செல்கின்றது என்று கொண்டனர். அவனே எந்தை என்றான் வந்தி. அர்ஜுனன் ஆம், அறிந்துள்ளேன் என்றான். அவனை நோக்கி புன்னகைத்த சுஷேணன் எந்தை பிறிதொரு வருணன். இங்கு முன்பு வாழ்ந்த அசுரகுடித் தலைவர் என்றான். அவர்கள் பெரும்பாலையில் இருந்த 7 ஒற்றுக்களை நம்பி தொல்பழங்காலம் முதல் வாழ்ந்தவர்கள். வானிலிருந்து வந்தணையும் பறவைகளும் மண்ணுள் ஒளிந்து வாழும் சிற்றீர்களும் முள்மரங்களின் கனிகளுமே அவர்களின் உணவாக இருந்தன. கள்ளிச்செடியென இலையிலும் கிளையிலும் வேரிலும் முளை எழுவது, வேறு நிலத்திலும் அழியாமலிருப்பது அக்குலம். ஆனால் 7 ஊற்றுக்களும் மெல்ல வற்றலாயின. அக்கொடிகள் கிடைக்கும் நீரை பகிர்ந்து கொண்டு அங்கேயே வாழ்ந்தனர். அவர்களைச் சூழ்ந்திருந்தது வெண்ணிற அனலால் ஆன மணல்வெளி. அது அப்பால் செல்ல ஒப்பாத தெய்வங்களின் கோட்டை என அவர்கள் எண்ணினர். ஒருநாள் அவர்களின் குடித்தலைவர் மண்மறைந்தார். தன் உரைமைந்தனிடம் உன் குருதி எது, உன்னவர் என்று சொல்லி கை காட்டிவிட்டு கண்மூடினார். இளமைந்தன் குடித்தலைமை கொண்டான். கடக்க முடியாதவை என்னவென்று தன் தந்தையிடமிருந்து அவன் தந்தை கற்றிருந்தார். அவற்றை கடக்கலாம் போலும் என்னும் எண்ணத்தை அவன் தன் குருதியின் ஆழத்திலிருந்து அடைந்தான். தன் குடிகளை அழைத்தபடி எரிமணல் வேலியை கடந்து சென்றான். சினம் கொண்ட தெய்வங்கள் அவன் மேல் அனல் சொரிந்தன. எரிவளி எனச் சூழ்ந்து கொப்பளித்தன. உருமி எச்சரித்தது வானம். அஞ்சாது தன்னை எதிர்த்து நிற்பவனை தெய்வங்கள் விரும்புகின்றன. குளிர்ந்த காற்று வந்து அவர்களை மூடியது. பாலையின் சிறகென மணல் எழுந்து வானை மூடி வெயிலை அணைத்தது.
வானிலிருந்து மீன் என உணவு பொழியலாயிற்று. அதை உண்டபடி அவர்கள் அலையற்ற கரிய கடலொன்றை வந்தடைந்தனர். உப்புக்களால் வேலியிட்டு காக்கப்பட்டது அக்கடல். இனிய ஊற்றுக்களால் சூழப்பட்டிருந்தது. அக்கடலில் இருந்து கைகளாலேயே மீன்களை பிடிக்க முடிந்தது. அம்மீன்களைக் கொள்ளவரும் பறவைகளை கண்ணி எறிந்து கொள்ள முடிந்தது. அக்கடலோரம் அவன் தன் குடிகளை தங்கும்படி செய்தான். அவன் குடி அங்கே பெருகியது. நெடுந்தொலை கிழக்கின் ஒதுங்கிய துறைநகர்களுக்கு அவர்கள் முதலை வடிவ நாவாய்களில் ஏறிச் சென்றனர். உப்பின் உடைமையாளர்கள் என்பதனால் அவர்கள் லவணர் என அழைக்கப்பட்டனர். அவர்களின் உப்புத்தூண்கள் மலைச்சிற்றூர்கள் வரை சென்றன. கடல் கடைந்து இனிய வெண்ணெயை எடுப்பவர்கள் அவர்கள் என்று கொள்ளப்பட்டனர். கடலுக்குத் தலைவர்களான அவர்களின் தலைவனை சிற்றூர்கள் தோறும் தெய்வமென நிறுவி வழிபடலாயினர். கடல்களை ஆள்பவனாகிய அவனே மழைகளை நிலைநிறுத்துபவன் என்று தொல்கதைகள் சொல்லின. அவர்களின் 1008 தொல்லூர்கள் அலையற்ற கரிய கடலைச் சூழ்ந்தே அமைந்திருந்தன. அவர்களின் கிளைக்குடிகள் தொலைவில் இருந்த பெருங்கடல் துறைகளில் குடியேறியிருந்தாலும் மூத்தாரும் முதலோரும் அலையிலாக் கடல் அருகிலேயே வாழ்ந்தனர். எவரையும் உள்ளே செல்ல ஒப்பாத அதன் அடித்தட்டு தெய்வங்கள் வாழும் ஆழம் என அவர்கள் அறிந்தனர். இறந்தவர்களை அக்கடலுக்குள் செலுத்தி ஆண்டுதோறும் பலி கொடுத்து வணங்கினர். 1000 ஆண்டுகளுக்குப் பின் அக்கடலில் மீன்கள் இறந்து மறையலாயின. மீன் என விளங்கிய விழிகளை மூடி கடல் துயில் கொள்கிறது என்றனர் அவர்களின் பூசகர். அவர்கள் தங்கள் ஊர்களை கைவிட்டுவிட்டு தொலைவிலிருந்த பெருங்கடல் துறைகளை நோக்கிச் சென்றனர். அங்கிருந்து கிழக்கும் மேற்குமாக விரிந்து சென்று கொண்டே இருந்தனர். அலையிலாக் கடல் அவர்களின் மொழியிலும் கனவிலும் மட்டும் எஞ்சியது என்றான் சுஷேணன். இளைய பாண்டவரே, தாங்கள் இறங்கி வந்துள்ளது அம்மக்களின் தெய்வங்களும் முன்னோர்களும் வாழும் ஆழத்திற்கு என்றறிக. அவர்களின் முதற்றாதையாகிய வருணனின் மைந்தன் நான். இம்மூன்று தெய்வங்களும் இந்நீர் ஆழத்திற்குள் கோல் கொண்டுள்ளன என்றான் சுஷேணன். இவர்களில் நீங்கள் சென்று கண்டு வெல்ல விழைவது எவரை? அர்ஜுனன். கசியபரின் மைந்தரை வேதத்தால் வெல்ல விழைகிறேன். கர்த்தமரின் மைந்தரை என் குருதியால் கடக்க விழைகிறேன். இளவரசர்களே, தொல்குடி அசுரர் தலைவரை என் தோள் கொண்டு எதிர்க்க எண்ணுகிறேன். மூவரையும் கடந்து எனக்கென எழும் 4ஆமவரிடமிருந்து எனக்குரிய மெய்மையை நான் பெற்றாக வேண்டும் என்றான். புன்னகைத்து ஆம், அவ்வாறே ஆகுக என்றான் சுஷேணன். வேதமொன்றே தெய்வங்களை வெல்வதென்று அறிந்திருப்பீர்கள். மூவருக்கும் உரிய வேதங்களை கற்று தெளிவுற்றிருப்பீர் என எண்ணுகிறேன். உங்களுக்குரிய வழிகள் திறப்பதாக. வந்தி, செல்வதற்குரிய வேதத்துடன் மீள்வதற்குரிய வேதமும் உங்களுடனிருக்கட்டும் என்றான். வசிஷ்டன் வேதமென்றானது துணை வருக என்று வாழ்த்தினான். வருணனின் மாளிகையின் முதற்கதவை திறந்ததும் அங்கு நின்றிருந்த கடைவாரணனாகிய புஷ்கரன் வணங்கி, வருக, இளையவரே. நான் வாரணனாகிய புஷ்கரன். உங்களை எந்தையர் மூவரிடமும் அழைத்துச் செல்ல வந்துள்ளேன் என்றான். வணங்கி, நன்று என்றான் அர்ஜுனன். அளவிலா அருளும் எல்லையில்லா முனிவும் கொண்டவர் அவர் என அறிந்திருப்பீர் என்றான் புஷ்கரன். அர்ஜுனன், ஆம், இரண்டையும் பெரும்பாலைகளில் அறிந்தேன் என்றான். முதல் வாயிலை அடைந்ததும் புஷ்கரன், இது என் எல்லை, இனி உங்கள் பயணம் என்றான். அர்ஜுனன் தலைவணங்கி முன்னால் சென்றான். நீர்க்குமிழி வாயிலின் அருகே 2 வாரணிகர் தோன்றினர். பொன்னிறமான கொம்புகள் எழுந்த வரையாட்டின் தலை கொண்டிருந்தனர். வருக என்று வணங்கி உள்ளே அழைத்துச் சென்றனர். வருணனை வாழ்த்தும் முதல் வேதச் சொல்லை ஓதுக, வீரரே. அதுவே இங்குள்ள முறை என்றான் ஒரு வாரணன். அது அவருக்குரிய வரியாக இருந்தாக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் மீள இயலாது என்று அறிக. அவர்கள் ஒரு குமிழிக்கதவை திறந்து அவனை உள்ளே கொண்டு சென்றார்கள். அலை கொண்டு மெல்ல ஆடி நின்ற நீர்வழிக்குள் இறங்கி ஈர்த்து இழுத்து எடுத்துக்கொண்ட அடியிலி ஒன்றை நோக்கி அவன் ஆழ்ந்து சென்றான். நீல நிறமான இருளுக்குள் ஒளியும் நாகங்களும் நெளிந்தாடின. விழிகளென மட்டுமே தோற்றம் காட்டிய மீன்கள் ஒரு கொண்டு எழுந்து அணுகி விலகி உருகி மறைந்தன. அர்ஜுனன் உள்ளே நுழைந்த நீர்க்குமிழியறை வெண்ணிற ஒளி கொண்டிருந்தது. அவ்வவையில் உதத்தியரும் கசியபரும் உள்ளிட்ட முனிவர்கள் அமர்ந்திருந்தனர். அறம் ஓம்பி அமைந்த முனிவர் அனைவரின் மெய்யுடர்களும் இங்குள்ளன.
அவர்கள் எங்கிருந்தாலும் இங்கும் இருப்பார்கள் என்றான் வாரணேகன். அர்ஜுனன் விஸ்வாமித்திரரை, வசிட்டரை, பிருகுவை, கௌதமரை அங்கே கண்டான். நோக்க அச்சபை விரிந்தபடியே சென்றது. அவை மேடையில் நீர்க்குமிழியாலான வெண்ணிற அரியணையில் பொன்னிற உடலுடன் வருணன் தன் துணைவி கௌரியுடன் அமர்ந்திருந்தான். அவன் வலக்கையருகே பாசக்கயிறு அமைந்திருந்தது. அர்ஜுனன் உள்ளே நுழைந்ததும் தலைவணங்கி, நீரின் தலைவனை, பெருங்கடல்களை ஆள்பவனை, மழையென காப்பவனை, நெறிகளில் கட்டுண்டவனை வணங்குகிறேன் என்றான். வருணனின் விழிகள் சுருங்கின. நான் எங்கு கட்டுண்டவன் என்றான். அரசே, பெருங்கடல்கள் 10,000 கோடி முறை எழுந்தமைந்தாலும் கரை மீறுவதில்லை. அவற்றைக் கட்டியிருக்கும் நெறியே கரையை ஆள்கிறது. அதுவும் கையிலிருக்கும் அக்கயிறு. ஆனால் நீங்கள் மானுடர் இயற்றும் 4 அறங்களால் கட்டப்பட்டவர். வேள்வியும் அறமும் கொடையும் புறத்தலும் வாழும் மண்ணில் நீங்கள் பெய்திறங்கியாக வேண்டும் என்றான். ஆம் என்று வருணன் சொன்னான். என்னை வென்று மீள நீ வந்திருப்பதாக அறிந்தேன். அர்ஜுனன் ஆம் என்றான். யமனிடம் தண்டகை என்னும் படைக்கலத்தையும் குபேரனிடம் அந்தர்த்தானை என்னும் ஆபத்தையும் பெற்று மீண்டேன். உங்களிடமிருந்து வெல்லற்கரிய அம்பொன்றை பெற விழைகிறேன். வருணன் என்னை வென்று அதைக் கொள்க என்றான். வருணன், வேதச் சொல்லால் உங்களை வெல்லலாம் என்பது நெறி. அரசே, உங்கள் செவியறிந்து முதல் வேதச் சொல்லையே படைக்கலமாகக் கொண்டுள்ளேன் என்றான். வருணன் முகங்கூர்ந்தான். அர்ஜுனன் உரத்த குரலில் சந்தம் கூட சொல்கூர்மை திகழ ரிக்வேதச் செய்யுளை பாடினான். வருணனே, இறைவடிவோனே, உன்னை வணங்குகிறேன். நாங்கள் எளிய மானுடர். நாள்தோறும் உன் நெறிகளை மீறிக் கொண்டிருக்கிறோம். எங்களை இறப்புக்கு இரையாக்காது அருள்க. ஒவ்வாதன கண்டு நீ கொள்ளும் பெருஞ்சினத்தால் எங்களை அழிக்கலாகாது எந்தையே. உன் அழிதேடி இதோ வந்துள்ளோம். உன் நெஞ்சத்தை வேதச் சொல்லால் கட்டுகிறோம். கடிவாளமிட்ட புறவிகளால் தேரை என. வருணனின் முகம் மலர்ந்தது. ஆம், இவ்வேதச் சொல்லையே நான் எந்தை பிரம்மனிடமிருந்து 7 கடல்களின் உரிமையைப் பெற்றபோது என்னை வாழ்த்தி முனிவர்கள் பாடினர். அர்ஜுனன் ஆம், இதுவே தொன்மையானது என்றான். நன்று, நீ என்னை வென்றாய். ஆனால் என் முகங்கள் 3. அவற்றையும் வென்று மீள்க என்றான் வருணன். 3 அஜமுக வாரணிகர்களுடன் அர்ஜுனன் சென்றான். நீர்க்குமிழி வாயிலைத் திறந்து அவனை மேலும் ஆழத்திற்கு செலுத்தினர் அவர்கள். நீர்த்துளிகள் ஒவ்வொன்றும் 100,000 மடங்கு எடை கொண்டிருந்த கர்த்தம் அணுவடிவ உயிர்கள் மட்டுமே கொண்ட ககனம் ஒவ்வொன்றும் உடலழிந்து சாரம் மட்டுமென்றே ஆகியிருந்த நின்னம் அலைகளே ஆற்ற தாரம் நீர் செறிந்து பாறை என்றான குப்தம் பாறை செறிந்து வைரமென்றான காகம் செறிவே ஒளி என்றான நிவதம் என்னும் 7 ஆழங்களைக் கடந்து இறங்கிச் சென்றான். அங்கே ஒளிக்குமிழி எனத் தெரிந்த ஆழ்வருணனின் மாளிகையை அணுகினான். அங்கிருந்த வாருணிகர் வெள்ளியாலான கலைமான் கொம்புகளும் குளம்புகளும் கொண்டிருந்தனர். வருக, இளவரசே என அவர்கள் அவனை வரவேற்றனர். ஆழங்களின் வருணரின் அவைக்கு வருக என அழைத்துச் சென்றனர். அவன் அவர்களுடன் மூத்த வருணனின் அரசவைக்குள் நுழைந்தான். இவர் நீர்களின் தலைவராகிய வருணனின் பிறிதொரு வடிவம் அல்லவா என்றான் அர்ஜுனன். அல்ல, இவர் வருணரின் தந்தை என்றான் முதல் வாரணேகன். தந்தையின் நாவிலிருந்து மைந்தர் முளைத்தெழுந்தார். அவரது சொல்லே மைந்தர் என்றான் 2வது வாரணேகன். தந்தை முடிவிலாத கைகளால் ஆனவர், செயல்வடிவர். அவரை வெல்வது எது என்றறிக என்றான் 3ஆமவன். செந்நிறமான பெருங்குமிழிக்குள் அமைந்திருந்தது முந்தை வருணனின் அவைக்கூடம். அங்கே அமர்ந்திருந்த அரசர்கள் அனைவரையும் அர்ஜுனன் கண்டான். பரதன், உபரிசிரவசு, சிபி, தசரதன், ராமன், யயாதி, குரு, வாலி, மாவலி என அவனறிந்த முகங்கள். அரசர்களின் முகங்களாக முளைத்து மண்ணில் பெருகியிருந்தவை. இது துலாமுள் ஆடாது மண் புரந்து மழை நிகழ்த்திய மாமன்னர்களின் அவை என்றான் வாரணேகன். அர்ஜுனன் அவர்களை உடல் பணிந்து வணங்கினான். மேலே பெரிய செங்குருதித் துளி என ஒளி கொண்டிருந்த அரியணை மேல் நீண்ட வெண்டாடியுடன் தோளில் புரண்ட வெண்குழல் கற்றைகளுடன் அமர்ந்திருந்து முதிய வருணனை நோக்கித் திரும்பி, நெறிகளின் தேவனே, உமக்கே அடைக்கலம் என மண் தொடக்குனிந்து வணங்கினான்.
அவனருகே முதிய வருணானி அமர்ந்திருந்தாள். அறத்தானின் அறத்துணைவி எனக்கு அன்னை எனக் கனிக என்றான். செந்நிறத் தலைப்பாகையும் செம்மணிக் குண்டலங்களும் அணிந்திருந்த அமைச்சர் எழுந்து, இளவரசே, முதுவருணரின் அவைக்கு வருக. அரசரை வென்று சொல் கொண்டு மீள விழைகிறீர்கள் என்றறிந்தோம். அரசரை வாழ்த்தும் முதல் தொல்வேதச் சொல்லை சொல்க. அதுவே ஆம் என்றால் அவர் அருள் கொண்டு மீளலாம் என்றார். முதியவருணனின் குரல் அலையோசைகளின் முழக்கம் கொண்டிருந்தது. இளையோனே, அச்சொற்கள் என் முழுமையை ஒரு துளியேனும் எஞ்சாமல் அள்ளி தன்னுள் நிரப்பியவை. அச்சொற்கள் அன்றி பிற எதைச் சொன்னாலும் நீ இங்கு சிறையிடப்படுவாய் என்று அறிக. அவருடைய கைகள் பெருகுவதை அவன் கண்டான். ஓரிரு கணங்களில் கடலலைப் பெருக்கென பல்லாயிரங்களென கைகள் விரிய அவர் பேரொரு தோற்றம் கொண்டார். அவன் அவரை நோக்கியபடி ஆம், ஆணை என்றபின் முந்தைய அவையில் பாடிய அவ்வேத வரிகளையே மீண்டும் பாடினான். உன் நெஞ்சத்தை வேதச் சொல்லால் கட்டுகிறோம், கடிவாளமிட்ட புறவிகளால் தேரை என என்று மும்முறை ஓதி முடித்தான். முதியவருணனின் கண்கள் கனிந்தன. புன்னகையுடன் திரும்பி, ஆம், நான் முதலை வடிவ கடரசன் மேலேறி கரையணைந்த போது எந்தை கர்த்தமர் இச்சொற்களைப் பாடியபடி கை நீட்டி என்னை அணைந்தார். என்னைத் தூக்கி தன் தலைமேல் வைத்துக்கொண்டு இவனே ஆம் என்று கூவினார். அன்று நான் இக்கடல்கள் அனைத்தையும் அரசனக் கொண்டேன் என்றார். நன்று, உனக்கென கனிவு கொண்டேன். இளையோனே, எங்களுக்கெல்லாம் பெருந்தந்தை ஆழங்களின் அடியில் இன்னொரு அவையில் குலுமர்ந்திருக்கிறார். அங்கு சென்று அவர் சொல்லையும் வென்று வருக என்றார் வருணன். அவ்வாறே என வணங்கி அவன் 3 மான்கொம்பு வாரணிகர்களுடன் சென்றான். அவர்கள் அவனை அழைத்துச் செல்கையில் ஒருவன், அங்கிருப்பவர் ஒவ்வொரு மூச்சிலும் நுரைக்கு மொழிகள் என வருணர்களை முடிவிலாது பிறப்பிக்கும் மூதாதை என்று அறிந்துள்ளோம். எவரும் அவரைக் கண்டதில்லை என்றான். பிறிதொருவன், பெருங்கடல்களை தன் பிடரிமயிர் சிலிர்ப்பின் நீர்த்துளிகளெனச் சூடியவர். புயற்காற்றுகளை இமயசைவாகக் கொண்டவர் என்றான். சொல்லப்படும் அனைத்துச் சொற்களுக்கும் அப்பாற்பட்டவர். அனைத்து எண்ணங்களுக்கும் அடியிலிருப்பவர். அனைத்து கனவுகளாலும் ஆனவர். நீர்ப்படல வாயிலை திறந்து அவனை அப்பால் செறிந்திருந்த இருளுக்குள் செலுத்தினார்கள். விழிகள் அழியும் திமிரம், உடலும் நோக்கழியும் அந்தகம், எண்ணம் நோக்கழியும் சாரதம், உருவங்களேதும் எஞ்சாத சியாமம், எண்ணங்களே மிஞ்சாத தமம், இருள் ஒளிகொள்ளத் தொடங்கும் அசிதம், இருளே ஒளி என்றான கிருஷ்ணம் என்னும் 7 ஆழங்களைக் கடந்து அவன் முதல்வருணனின் மாளிகையை அடைந்தான். பன்றிமுகமுள்ள 3 வாரணிகர்களால் அவன் அழைத்துச் செல்லப்பட்டான். அவர்கள் இருளுடல் இருள்நீரில் வடிவு கொண்டும் வடிவழிந்தும் தெரிந்தனர். அவர்களை நோக்கி அறிந்த பின்னரே அவர்களுக்கு விழிகளில்லை என்பதை அவன் அறிந்தான். தான் அவர்களை விழிகள் வழியாக நோக்கவில்லை என்பதை அதன் பின்னர் உணர்ந்தான். பெருஞ்சினத்தவர் இங்கமைந்த எந்தை. அவர் அவை புகுந்து தேவரோ மானுடரோ அசுரரோ இதுவரை மீண்டதில்லை என்றான் ஒருவன். அவர் அவைக்குச் சென்று அருள் பெற்று மீள்பவர் அனைத்து நெறிச்சரடுகளுக்கும் அப்பால் முதல் நெறி என்று அமைந்துள்ள ஒன்றை அறிந்தவர் ஆவார் என்றான் இன்னொருவன். 3ஆமவன், அவர் அருள் கொண்டவர், தன்னை தன் அறச்சரடுகளால் முழுக்க பிணைத்துக் கொண்டவர் ஆகிவிடுவார் என்றான். முதல்வருணனின் அவை நீல நிறமாக இருந்தது. அதனுள் நுழைந்த அர்ஜுனன் அங்கே அவன் முற்றிலும் அறியாத குலத்தலைவர்கள் செறிந்திருப்பதைக் கண்டான். தங்கள் குடிக்குறிகளையும் குலமுடிகளையும் அணிந்து கோல் சூடியிருந்தனர். முகங்கள் தோறும் தொட்டுத் தேடிய பின் முதல் முகத்தை அவன் அடையாளம் கண்டான். அஸ்தனபுரியின் தொல்குடித் தலைவர் ஒருவர் அவர் என அறிந்த மறுகணமே அனைவரையும் அடையாளம் காணலானான். குலத்தலைவர்களாக, குடிமூத்தோராக, தெருக்களிலும் அங்காடிகளிலும் கழனிகளிலும் சாவடிகளிலும் நிறைந்திருக்கும் குடிமக்கள் பெருக்காக. அரசமேடை கரிய கல்லால் ஆனது. அதன்மேல் கரிய உடல் கொண்ட வருணன் எரியும் அனல் விழிகளுடன் அமர்ந்திருந்தார். தோளில் வழிந்து தொடையில் விழுந்து தரையில் கிடந்தன சடைமுடிக்கற்றைகள். சடைத்தெறிகளான தாடி மடியில் விழுந்திருந்தது. வடிகாதிகள் தசைவளையங்கள் என தோளில் தொங்கின. எந்தைக்கு வணக்கம். எளிய மைந்தன் தங்கள் அவை நாடி வந்துள்ளேன் என்றான் அர்ஜுனன். நீ பாண்டுவின் மைந்தன் அல்லவா என்றார் அவர். அவர் கைகளில் நீண்ட பறவையிலைகள் போல நகங்கள் எழுந்திருந்தன.
உன் தந்தையின் நெறித்தூய்மையால் இங்கு வந்தாய் நீ. அர்ஜுனன் ஆம், எப்போதும் அவரால் வழிநடத்தப்படுகிறேன் என்றான். உன் தந்தை நீ என்றாக விழைந்தார். எனவே நீ நிகழ்கிறாய் என்றார் வருணன். எந்தையே, நான் தங்கள் அருள் கொண்டு செல்ல வந்தவன். நீ என் தொல்குடி என்னைப் பற்றிப் பாடிய வாழ்த்தை அறிவாயா என்றார் வருணன். வெயிலறியும் பாலைகளில் வழுத வரும்போதும் விழுதிருந்த சுனைகளைக் கண்டு ஓடிச் சென்று அள்ளி வாயில் விடுவதற்கு முன்னரும் விண்மீன்களை நோக்கி படுத்திருக்கையிலும் விடியொளியில் விழுதிருந்து எழுந்த உடனேயும் அவர்கள் அதைப் பாடினர். உங்கள் மொழிகளனைத்தும் எழுந்த வயல். உங்கள் குடிநிறைகள் அனைத்துக்கும் ஊற்று. அதைச் சொல்கையிலேயே நீ எங்களவன் ஆகிறாய் என்றார் ஒருவர். இல்லையேல் நீ அயலவன், இங்குள்ள கோடானு கோடி விழியிலா மீன்களில் ஒன்று என காலமிலாது வாழ்வாய். அர்ஜுனன் அவரை வணங்கி அறிவேன், மூத்தவரே. நீங்கள் என் குடிமூத்தவராகிய குருவின் முகம் கொண்டவர். அவருக்கும் மூத்தவர்கள் சூடிய முகம் நீங்கள். உங்கள் முகம் கொண்டு இங்கு நின்றிருக்கிறேன். அவருடைய கண்கள் கனிந்தன. சொல் என்றார். அர்ஜுனன் அந்த முதல் வேதப் பாடலையே பாடினான். வருணனே, இறைவடிவோனே, உன்னை வணங்குகிறேன். நாங்கள் எளிய மானுடர். நாள்தோறும் உன் நெறிகளை மீறிக் கொண்டிருக்கிறோம். எங்களை இறப்புக்கு இரையாக்காது அருள்க. அவன் பாடி முடித்ததும் முகம் மலர்ந்த வருணன் ஆம், தொன்மையான பாடல். நம் குடியின் வாழ்த்து என்றார். நன்று மைந்தா, நீ என்னவன்? வருக. அவர் கை நீட்ட அவன் அணுகி அவர் காலடிக்குச் சென்று குனிந்து